கர்த்தர் கொடுத்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம அப்போஸ்தலர் 1:8 நம்ம ஆவியானவர் எதுக்கு நமக்கு வேணும்னு சொல்லி நாம் அன்றைக்கி படித்தோம். முதலாவது இப்போ ஆவியானவர் தரும் பலன். ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தால் என்னெல்லாம் நமக்கு செய்வார், நமக்கு என்ன நடத்தி செல்வார், நமக்கு எதுக்காண்டி அது தேவை. ஆவியானவர் எதுக்கு ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோமே, எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அதை தான் படிக்க போகிறோம். அதை தியானிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற என்னெல்லாம் கொடுக்குறாரு, ஆவியானவரை பெற்றுக்கொண்டா நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு கற்றுத்தராரு அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டே வரும்பொழுது, வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உண்மையாகவே நம்ம அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசணுங்கிறது தான் நோக்கத்தோடு தான் இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு நமக்கும் கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம வாஞ்சையோடு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு வாஞ்சையோடு நம்ம காத்திருந்து வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு நாங்கள் கேட்குற அந்த வசனங்களின் மூலமாக கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெறுமையாக அல்ல ஆண்டவரே, நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை நடத்தி செல்ல போதுமானவர் என்று நாங்கள் உணர்ந்து இந்த நாட்களிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சோடு இந்த வசனங்களை தியானிக்கிற ஆண்டவரே, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்க ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சை இந்த நாட்களிலே நீர் ஊற்ற வேண்டுமாய் முன்னோக்கி பார்க்கிற சுவாமி. அதை நீ தந்து வழிநடத்தத்தக்கதான் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜீவ தண்ணீர் தருவேன்னு சொன்ன தேவன் இந்த நாட்களில் அப்படியே செய்து வழிநடத்த போக்கா நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட பேசி என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தாரும் ஆவியானவரே என்று சொல்லி நாங்கள் பாடி துதித்து உண்மையை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மாயமெல்லாம் அம்மாக்கை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறதுனால பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செல்கிறேன். காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். புதுபலன் அடைந்திடுவான், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை எடுப்பான், தேள்களையும் மிதிப்பான், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வான். சர்ப்பங்களை எடுப்பான், தேள்களையும் மிதிப்பான், சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வான்.
தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். புதுபலன் அடைந்திடுவோம், நாம் புதுபலன் அடைந்திடுவோம், நாம் புதுபலன் அடைந்திடுவோம், நாம் புதுபலன் அடைந்திடுவோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 1:8 உள்ள பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லாருக்கும் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற அந்த வசனங்களை நம்ம அப்போஸ்தலரில் படிக்கும். ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் தர்றாரு அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா நம்ம தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு எதுக்கு தேவை, என்ன செய்கிறாரு, நமக்கு அது எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் நிறைய பேர் பாருங்கள், ஏதோ ஒரு சபைக்குள்ளது, ஏதோ தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தது. தீர்க்கதரிசிகளுக்கு ஆசாரியர் மேலே தான் அந்த ஆவியானவர் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் எல்லா திரைச்சீலையை கிழிச்சதுனால அவரோடு கூட நம்ம இடைப்படுகிறதுக்கு அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்காரு. நான் ஒரு தேற்றவாளனே உங்களுக்கு தந்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாரு மேலே போகும்பொழுது. அந்த காரியத்தை நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் இப்பொழுது நமக்கு நம்மளோடு கூட தங்கி இருக்கிறவரா நம்மளோடு கண்டிப்பாக தேவை. இப்போ அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம தடைப்படக்கூடியது, பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்க முடியாது, ஆண்டவருக்கு பிள்ளையாக மாறவே முடியாது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது ஆவியானவர் இருக்கிறதுனால நமக்கு அது தனியான ஒரு வாழ்க்கையே அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையாக இருக்கும். அதை நமக்கு நிறையா கற்றுத்தர்ற ஆண்டவர் ஆவியானவர். அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிடாமல் இருக்கோம், அதனால நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அது ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது, வசனத்தின் மூலமாக தியானிக்கும் பொழுது தான். நான் ஏதோ ஒரு கதையாக சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த ஆண்டவர் செஞ்ச காரியங்களை சொல்கிறதோ, நிறைய சாட்சி சொல்கிறாங்க. சாட்சியை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு இதில் நம்பிக்கையில் வர்றவங்க அதிகம் கிடையாது. அந்த நம்பிக்கை சரியானது இல்லை. ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி நம்மளை நடத்துறது தான் முக்கியமான காரியம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாமளே ஆண்டவரோடு பேசி நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிக்கிறத, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறத, நம்முடைய காரியங்களில் நிறையா நமக்கு கற்றுத்தரதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளும் முதலாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நான் இன்றைக்கி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஆண்டவர் தர இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது பலன். ஆண்டவர் என்ன பலன் தராரு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் எண்ணாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி எண்ணாகமம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி பிலேயாம்
அங்கே கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறத தெரியும். அதனால தான் நம்ம அந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். பெலன் வாங்கும்போது என்னாமும் 23வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறாரு. இந்த காண்டா மிருகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய வசதிகள் இருக்குது. முதல்ல ரொம்ப கிராம சைடில் அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போம்லாம் நிறையா வீடியோவில் பார்க்குறாங்க, நிறையா காரியங்கள் கற்றுக்கொள்ளதுக்கு வசதிகள் இருக்கிறதுனால தெரியாமல் இருக்காது. காண்டா மிருகத்தை பற்றி நிறைய தெரியும். அது ரொம்ப பலன் அடைஞ்சதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது அந்த பலன் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒப்பிட்டு ஆண்டவர் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த குதிரையை பேசுவார், நிறைய காரியங்கள் பேசும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அதற்கு என்ன பலன் இருக்குது, அந்த பலத்தை விட ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த காரியத்தை உனக்கு தெரியணுங்கிறக்காண்டி நமக்கு அந்த ஒரு மிருகத்தை நமக்கு சொல்கிறாரு. இப்போ எறும்பை போல் சுறுசுறுப்பாக இருந்தால் எறும்பு மாதிரி நம்ம இருக்கோமா? இல்லை. அது சுறுசுறுப்பு எப்படி இருக்குது அந்த வாழ்க்கையில் நமக்கு, அதாவது அதை பற்றி என்ன ஒரு பொருளை பற்றியோ ஒரு எதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி ஆண்டவர் உதாரணத்துக்கு கொடுக்காரு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பேலன் அவங்க இருக்குது. எகிப்திலேருந்து அவங்க புறப்பட பண்ணினார், அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேலன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க அடிமையாக தான் வர்றாங்க. அவங்க அடிமையாக எகிப்திலேருந்து வரும்பொழுது ஆண்டவர் கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நடத்தின காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவ்வளோ பேலன் கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறார் அவங்கள. 40 வருஷம் நம்ம நடந்து வர பின்னாடி நம்ம போன காரியங்கள்லாம் பார்த்தோம்னா 40 வருஷம் நம்ம எப்படி இருந்திருப்போம் வாழ்க்கையிலன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கி, நம்ம வாழ்க்கையிலாம் நம்ம பார்த்து அது சரியான காரியத்தை நம்ம ஜூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நடந்தோம், எப்படி அப்படிங்கிறது. ஆனால் அவங்கள 40 வருஷம் ஆண்டவர் ஒரு வேலையும் செய்யாமல் அவங்கள வனாந்தரம், அதாவது நம்ம வாழ்க்கையில் நடத்ததை நான் சொன்னேன். ஆனால் அவங்க வனாந்தரத்தில் இருக்காங்க. அங்கே ஆண்டவர் நடத்தின காரியங்கள் எப்படி நடத்தினா, அவங்களுக்கு பாருங்கள், நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை, நாளைக்கு கடையில் போய் சாமான் வாங்கினா தான் அப்படின்னா, இந்த கொரோனா டயத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் மூட்டையாக தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா எப்போ திருப்பி திறப்பாங்களோ தெரியாது. அதனால நிறைய வாங்கி வச்சுக்கிடுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு கூட நான் பக்கத்துலலாம் பார்த்தேன். நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. அப்படி வாங்கி வைக்கிற நாட்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் செய்ய முடியாது, வனாந்தரம். ஏன்னா எதுவுமே வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் போஷித்து நடத்துனது தான். அப்போ அவங்களுக்கு நம்ம இப்போ கோலம்னு சொல்ல முடியாது, நம்ம முன்னெச்சரிக்கை அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சோம். அவங்களுக்கு அப்படி பொருட்கள் வாங்கி வைக்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவர் தான் செய்யணும். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு இருந்துருப்பாங்கன்னு பாருங்கள். நாளைக்கு வேணுமா அது கிடைக்கும், இன்றைக்கி வேணுமா அன்றைக்கி கிடைக்கும், இன்னும் 2 நாள் கழிச்சு வேணுமா அதுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க பாரு. இப்படி எல்லாமே அவங்கள போஷித்தது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த யாத்திராமதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்க. அதில் ஆண்டவர் செஞ்ச காரியங்கள்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்ததுலேருந்து கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. அந்த காண்டா மிருகத்தை போல் நான் அவங்கள அவங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பலன் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த பலன் தான். அப்போது ஆவியானவர், நான் ஆவியானவர் தான் நான் சொல்கிறேன். ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நமக்கு அந்த பலன் என்ன, யாரை மாதிரி பலன் வருதாமா, நமக்கு காண்டா மிருகத்தை போல பலம் ஒரு 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 அது அந்த மிருகத்தை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு முரட்டுத்தனமாக ஒரு இது பார்த்தீங்களா, அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே அப்படி வச்சு தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு வராருங்கிறத அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். 24வது இடத்துல 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ பேலையாம்கிட்ட அந்த ஆசீர்வதிக்கிறதை பற்றி பேயாமும் பாலாக்கும் பேசும்போது இந்த பீலையாமை பற்றி ஆண்டவர்னு சொல்கிறாரு பாருங்கள். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்ப முதலாவது இந்த 24வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி அவனை பற்றி நல்லா தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்ப கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது இவன் சபிக்கிறதுக்காண்டி அவன் காசு கொடுத்து செய்யும்போது இவங்களால சபிக்கவே முடியலை. எத்தனை திருப்பினாலும் அவன் ஆசீர்வதிக்கிறது அவன் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றா ஆண்டவர் கூட இருந்து அவங்கள ஒரு பலன் தந்து அவங்கள நடத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கோம்.
அப்போ ஆவியானவர் இருந்து அவங்கள நடத்துகிறாருன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இவனுக்கு வந்து இவனை தீர்க்கதரிசின்னு தான் இப்போ சொல்லியிருக்குது. பிலேயாம் வந்து தீர்க்கதரிசின்னு. அவன் வந்து பாருங்கள் அந்த வசனத்தில் முதலாவது 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குதை பார்த்தான், தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்போ தேவ ஆவி அவங்ககிட்ட வரும்போது தான் இதை தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். தேவ ஆவி அவன் மேலே வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோவேலில் படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீர்க்கதரிசின்னு தான் வச்சுருக்கேன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, முதலாவது அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் வந்து சொல்லும் பொழுது அவன் செய்கிறான், ஆனால் சபிக்க முடியல. இப்போ வந்து ஆண்டவர் ஆவியானவர் இருக்கும் பொழுது இந்த 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து தேயோரின் குமாரனாகிய பிள்ளையும் சொல்வதாவது. இவன் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி ஆண்டவர் வந்து எழுதிச்சிருக்க நம்ம பார்ப்போம். இவன் சொல்கிறான் பாருங்க என்ன சொல்கிறான்னு. அவன் வந்து சொல்கிறான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வலரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது. இவன் சொல்கிறான், பாலாக்கிட்ட போய் சொல்கிறான், என்ன இது இவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பின்னாடி நல்லா படிச்சிங்கனாக்கி அதில் நீங்கள் அவன் சொன்னதெல்லாம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து கடைசி 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, தேவன் அவர்களை ஏற்றிருந்து புறப்பாடு பண்ணினார், காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. அப்போ அங்கே சொன்னது வருது 23வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அவர்கள் தங்கள் சத்துக்களாகிய சாதிகளை பட்சித்து, இவங்க ஜாதி எழுத்து வரவங்க என்ன செய்வான்னு சொல்லி இவன் யார் சொல்கிறான், பீலையம் தான் சொல்கிறான். பீலையம் வந்து பாலாக்கிட்ட சொல்கிறான், இவன் சபிக்க முடியாது, அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, எப்படி ஆண்டவர் வச்சிருக்கா பாருங்க, ஒரு பாதுகாப்பை வச்சிருக்காருன்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சொல்கிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், சத்துருக்களை சாதியில் பச்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எடுத்து நீங்கள் நிறையா படிச்சிங்கன்னா நிறையா வருது. நான் அந்த ஒரே வசனத்தை மட்டும் நம்ம சொல்கிறேன். அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், எல்லாம் எலும்புகளை முறிச்சிடுவான், அவங்கள பச்சித்து போட்டுருவாங்க, அவங்கள அம்புகளால் எழுதி போட்டுருவாங்க. இவங்களுடைய வார்த்தை எப்படி சொல்கிறான் பாருங்கள், தேவ ஆவியானவர் வந்தோடனே சரியான இதை சொல்கிறான். இவங்க என்னெல்லாம் செய்வாங்க, இவங்களுக்கு என்ன பலன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தேவ ஆவியானவர் வந்தோடனே சொல்கிறான். இவன் சபிக்க முடியலை. இவனுக்கு வந்து அப்போ ஆவியானவர் இருக்கும்பொழுது தான் அந்த சரியான பாதையில் போக முடியுது அவனால். இல்லாட்டா அவன் பாட்டு சபிச்சு காசை வாங்கிட்டு போயிடுவான். தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது இவனால் எதுவுமே செய்ய முடியல. இப்போ அதாவது ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதபடி ஆண்டவர் அதுக்கு ஒரு பலன் கொடுத்துருக்காரு, ஒரு புது பலன் தந்து நம்மளை வந்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்காரு. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சரியான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நடத்தையிலையோ நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கி நம்ம எப்படிலாம் இருப்போங்கிறத வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாம தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் அவன் சொல்கிறான். அப்போ சொல்கிற காரியங்கள் எல்லாமே சரியாக நடக்கக்கூடியது. அப்போ வந்து நமக்கு எதிராக வரானோ அவனை எல்லாம் எப்படி ஆண்டவர் நமக்கு மேற்கொள்ளதுக்கு நமக்கு பலன் தருவாருங்கிறது தான் இந்த வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த 8வது வசனம் 24வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி அதுதான் ஆண்டவர் வந்து அது ஆவியானவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இது வந்து ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது இந்த காரியங்கள் நடக்க நம்மளால் சபிக்க முடியாது. நம்மளை சபித்தோ நம்மளை வந்து நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்மளை வந்து கீழே தள்ளவோ முடியாது. அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அந்த பேலனை நமக்கு தந்திருக்காரு. அதுக்காண்டி ஆவியானவர் வேணும்னு சொல்லி நம்ம இதில் நீங்கள் படித்து நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். இது நம்ம வசனத்தை படிச்சுட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாராவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம் பைபிள்லேருந்து. அப்போது வந்து அது நமக்கு இன்னும் ஆழமாக நமக்கு பதிஞ்சு நமக்கு தரக்கூடிய காரியங்களை நமக்கு வந்து கற்றுத்தரக்கூடியதை நம்ம படிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதனால் இதில் யார்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது உங்களோட கூட அதிகமாக பேசுவார் ஆண்டவர் நான் விசுவாசிக்கேன். எங்களுக்கு விசுவாசத்தோடு அந்த பலன் வேணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆய்வு வரும்பொழுது தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஜெபத்தோடு கூட அந்த 2 வசனத்தையும் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வச்சு தியானிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம்.
யோபு கிட்ட ஆண்டவர் 38லேருந்தே ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் நிறைய புலம்புறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த யோபுலாம் நிறைய படிங்க. நீங்கள் 1லேருந்தே படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் நம்ம யோபு வந்து அழுதுகிட்டே இருப்பார், அவர் கஷ்டத்தான் இருக்காரு, அப்படி கிடையாதுங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சது, ஆண்டவர் காரியங்கள்லாம் நிறைய இருக்குது யோபுல. அதனால் நீங்கள் யோபுவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட படிச்சிருங்க, அப்படியே படிங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் படிக்கலாம். அதனால் படிங்க. 39வது அதிகாரத்தில் யோபு 9வது வசனத்துலேருந்து 12வது வசனத்து வரைக்கும் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். 9வது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, காண்டா மிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? காண்டாமிருகத்தை நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் சொன்னேன்ல, அது மாதிரி பார்த்துட்டு அந்த காண்டாமிருகத்தை ஆண்டவர் கேள்வி கேட்காரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த வேஷம் ஒரு பெலன் வந்து அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் தந்து உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆண்டவர் கேட்குற கேள்வியை பாருங்க. காண்டாமிருகம் முன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமா? உன் கூட உட்காந்துருக்கிறதுக்கு அதை நீ சம்மதிக்க வைக்க முடியுமா? அது உன் கூட இருக்குமா? அப்போ வந்து உன்னால் முடியாத காரியம், அதாவது காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் இருக்குது, அந்த பலனை நான் உனக்கு தந்திருக்கேன். ஆனால் வந்து அதை வந்து உன் இஷ்டத்துக்கு அதை வந்து செய்ய முடியாது. உன்னுடைய இஷ்டத்துக்கு இந்த மிருகத்தை நீ வந்து செய்ய முடியாது. அந்த மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் வந்து உனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து சொல்கிற கேள்வி மேலே கேள்வி கேட்டால் அவன் கடைசியில் நான் உண்மை பேச மாட்டேன்னு சொல்கிற காரியத்தை நிறைய கேள்வி கேட்குறதுல இதையும் கேட்காரு. அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? அது ராத்தங்க உன்னால் வைக்க முடியுமா அப்படிங்கிறது. படைச்சாலைகளை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? இது எல்லாமே நடக்க முடியாத காரியங்களை சொல்லியிருக்கிறத நம்ம பார்ப்போம். அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? நீ அது உனக்கு சொன்னதை கேட்குமா அப்படிங்கிறது. அது அதிக பலம் உள்ளது என்று நீ நம்பி அது இடத்துல வேலை வாங்குவாயோ? நீ ஏதாவது வேலை வாங்க முடியுமா? உன்னால் முடியாது. அப்போ உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ அப்படிங்கிறது. இப்போ எதுவுமே இது எந்த காரியமுமே ஒன்னால் செய்ய முடியவே முடியாது. அப்போ அப்படி செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் அந்த பலன், அதுக்கு இருக்க பலனுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இருக்க பலனை வந்து நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளால எதுவுமே முடியாதுன்னு இருக்குது. இல்லை, இதை வச்சு இந்த மிருகத்தை வச்சு நீ என்னமா செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த பலனை வந்து நமக்கு தந்திருக்காரு. அப்போ பலன் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அப்போ இந்த மிருகத்துக்கு எத்தனையோ பலன் இருந்தாலும் அதுகிட்ட இருந்து நீ ஒரு வேலையுமே வாங்க முடியாது. அந்த பலன் வந்து ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு உதாரணத்தை காட்டி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ஏற்ற பலனை தந்திருக்கேன். ஆனால் அதை வந்து நீ ஆளுகை செய்து உன்னுடைய விருப்பத்துக்கு அதை செய்யவே முடியாது. அதே மாதிரி பலன் வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தரும் பொழுது என்ன மாதிரி பலன் தராரோ அந்த பலத்தினால் நம்ம ஓட முடியும். ஆனால் நம்முடைய சொந்த விருப்பத்தில் ஏதோ ஆவியானவர் இருக்காரு, நம்ம போயிடலாம், எல்லா பக்கம் போயிடலாம்னு சொல்லி நம்ம விருப்பத்துக்கு இணங்கி போனோம்னாக்கி போகவே முடியாது. அதைத்தான் இந்த மிருகத்தை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறத யோகிட்ட சொல்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம எந்த காரியத்தையுமே வந்து ஆவியானவர் சொல்லி நம்ம செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளத்துக்கு ஏதோ ஒன்று தோன்றதை நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் நமக்கு நிறைய தவறு நடந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். அப்படி சந்திக்காமல் இருக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த பலத்தில் நம்ம ஓடணும். இப்போ அது பலத்தில் அது எங்கே காட்டுக்குள்ளே ஓடணுமோ, காட்டில் என்னென்ன செய்யணுமோ அது செய்யும். ஆனால் வந்து நமக்கு நம்ம சொன்னதை கேட்கவே கேட்காது. நம்ம சொன்னது எதுவுமே கேட்காதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பலன் வந்து ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட நமக்கு வர பலனாக இருந்ததுன்னா நமக்கு சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகும். ஆனால் வந்து அந்த பாதையில் ஆண்டவர் சொல்லாத பாதையில் போனோம்னாக்கி நம்ம கீழே விழுந்து போயிடுவோம். ஆனால் பிள்ளையம் பாருங்கள் எப்படி பாலாக்கிட்ட சொல்கிறான் பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி பலத்தோடு இருக்காங்க. அந்த பலன் கொடுத்து ஆண்டவர் நடத்துறது, அவர் வந்து ஒரு நொறுக்கி விடுவாங்க, அவங்க எழுதிடுவாங்க, அவங்க எல்லாம் செஞ்சுருவாங்கன்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஆவியானவர் சொல்லும் பொழுது தான் அது சொல்கிறான். அப்போ ஆவியானவர் நமக்கு வேணும், கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆவியானவர் இருந்தால் தான் அந்த பலன் கிடைக்கும். எந்த விதமான காரியங்கள்லையும் தோல்வி அடைகிற காரியங்கள்லாம் வந்து நமக்கு வெற்றியை தர்றதுக்கு பலன் தர்றதுக்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. அவருடைய பலனில் நம்ம ஓடவே முடியாது. நிறைய காரியங்கள் பலவீனத்தில் நம்ம உழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர்
பலத்தை நம்ம மேலே ஊற்றுதை நம்ம பார்க்க முடியும். அந்த பலத்தில் நம்ம ஓடி ஜெயிக்க முடியும். நம்ம சொந்த பலத்தில் சிலர் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னாக்கி அந்தாலும் விழுந்துட்டு நிறைய பேர் தற்கொலையை நோக்கி கூட ஓடுறதை நம்ம பார்ப்போம். ஆனால் பாருங்கள், ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அதை நம்மளை தடுத்து நிறுத்தி நம்மளை எப்படி பலப்படுத்தி நடத்தணுங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கும். அதனால் நான் அந்த இடத்துல சொல்கிறேன், பலன், அவருடைய பலன் நமக்கு இருக்கும் பொழுது தான் எந்த பிசாசு கொண்ட கிரியலாக இருந்தாலும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு நம்ம எழுந்திருக்கிறதுக்கு அந்த பலன் ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். அந்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து இருந்தாலும், எந்த இடத்துல தோல்வியாக இருந்தாலும், அவர் நம்மளோட கூட இருந்தார்னா நமக்கு கற்றுத்தரக்கூடிய, நமக்கு பலன் தந்து நம்ம நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறதுனால நம்ம யோபு உயர்த்தினார் பார்த்தீங்களா. இத்தனை கேள்வி கேட்டோம்னா அவர் ஒன்றுமே பேசவே மாட்டார். அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் தோல்வி வரும்போது பேசும்பொழுது நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு கற்றுத்தரும் பொழுது, ஆவியானவர் இருந்தால் தான் நமக்கு சொல்லி தருவார். இப்போ ஆவியானவர் பிள்ளையாம் கூட இருந்து பேசும்பொழுது தான் அவன் அந்த கரெக்டான சரியான பாதையை அவனுக்கு பாலாக்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ அது ஆவியானவர் இல்லைன்னா அவன் காரியத்தை அவன் சொந்த விருப்பத்தின்படி அவன் நிறையா பணம் கொடுக்க, நீ இதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது, இவன் தீர்க்கதரிசி செய்த சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் பொழுது அது நடக்கலை. ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவன் சொல்ல முடியும். இதை தான் நம்ம ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறது. நம்ம தீர்க்கதரிசிகளாக மாறுவான்னு சொல்லி யோவேலில் நம்ம படித்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசியாக மாறினாங்கன்னாக்கி, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கும் பொழுது பிலேயாம் போல் ஆவியானவர் அவங்களோட கூட இருந்து பேசும்பொழுது தான் அந்த தீர்க்கதரிசனம் சரியான பாதையில் கொண்டு போகும். இல்லாட்டா வேண்டாத காரியங்களில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது தான் அந்த ஆவியானவரை எப்படி பெற்றவங்க யார் எப்படி சொல்கிறாங்க, எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணுங்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் பலன் தந்து நம்மளை நடத்தக்கூடியவர். முதலாவது நமக்கு பலன் தான் வேணும். அதனால தான் இன்றைக்கி பலனை பற்றி படிச்சிருக்கோம். பலன் தந்து நடத்தக்கூடிய ஆவியானவர், அவர் தான் நமக்கு எல்லாம் தரக்கூடியவர், எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவர். எப்படிப்பட்ட சோர்வுகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை தியானிங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து செல்லும் பொழுது எந்த தடை வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்வார். அந்த காரியத்தில் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிங்க. அதுதான் இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்வதுக்கு இந்த முதலாவது ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்னும் வாஞ்சியோடு நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவரை இன்னும் அதிகமாக ஊற்றி வழிநடத்துவார். பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளதுக்கு வாஞ்சியோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஊற்றி வழிநடத்த வல்லமையுள்ள தேவன். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இந்த ஆவியானவரின் வேலை நமக்கு முக்கியமாக தேவை. அதை நீங்கள் இன்னைக்கு ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே. சாமி, காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை இருக்காண்டவரே. ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு கற்றுத்தருகிற வார்த்தைகள் மூலமாய் பலன் பெற்று நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்திருக்கீங்க சுவாமியாக்கா. நன்றி. இந்த ஆவியானவருக்கா நன்றி. ஆவியானவர் கற்றுத்தருகிற வார்த்தைகளிலே நாங்கள் முழுவதுமாய் கவனத்தை செலுத்தி சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்துகிற தேவ ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறாண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்க கற்றுத்தாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்க கற்றுத்தந்து வழிநடத்தமா செபிக்கிறாண்டவரே. உடைய வல்லமுள்ள வசனம் எங்களை ஆண்டவரே ஆற்றி தேற்றி பலம் தந்து நடத்த போதுமானதாக இருக்கிறபடியால் அந்த பலத்திலே நாங்கள் ஓடி ஜெயிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தரும் ஆண்டவரே. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சையை நீங்கள் தந்து இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் பேச வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா.
வசனம் வெறுமையா திரும்பாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் நேரத்தை செலவு செய்தாலும் நாங்கள் ஆண்டவரை வாசிக்கும் பொழுதும் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் தகப்பனை நீங்கள் எங்களோடு பேசுகிற அனுபவத்துக்கு நாங்கள் வர இந்த கடைசி காலத்தில் வந்துட்டு எங்களுக்கு அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமாய், அதிசயத்தை செய்ய வேண்டுமாய், ஆச்சரியமாய் எங்களை நடத்த வேண்டுமாய், அதன் மூலம் அநேக பிள்ளைகள் எழும்ப வேண்டுமாய் செபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்தின் மூலமா நீங்க பேசுங்க. ஆவியானவர் உதவி செய்து வழிநடத்துங்க. எங்களுக்கு இன்றைய பலன் தந்து வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட பேசினபடினா நம்ம நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. புது பலத்தினால் எங்களை இடைகட்டி புதிய காரியங்களை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிற தகப்பன். நீங்க அநேகர் மத்தியில் நாங்கள் வெட்கத்தோடு இருக்கிற காலங்களிலே ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் தலை நிமிர செய்ய வல்லமுள்ள தேவனா எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல தலை நிமிர செய்ய உயர்த்த வல்லமுள்ள வசனம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. எங்களுக்கு பலன் தந்து நடத்துகிறவரே நன்றி. எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே நாங்களை விலக்கி காத்து நாங்கள் எழும்ப எங்களுக்கு பலன் தந்து நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே தர வேண்டுமா செபிக்கிறேன். நீர் அப்படியே எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறபடியா நன்றி. உடைய ஆண்டவரே, கல்வாரி ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறதுக்காக நன்றி. பலம் தந்திருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற சரீரங்கள் பலம் பெறட்டும். புதிய பலனை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த நாட்களில் நீங்க இடைப்பட்டு எங்களை வழிநடத்தமா செபிக்கிறோம். இந்த கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி, நீங்க எல்லாவற்றையும் எடுத்து பயன்படுத்த நோக்கி பார்க்கிறோம். எப்படியே செய்து வழிநடத்த போறக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் எல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர்